எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் வீட்டில் ரெகுலராக செய்கிற ஒரு டிஷ்னா அது ரசம். ஸோ ரசமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இன்றைக்கி நான் என்னோடய ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஒரு ரசப்பொடியை அரைச்சி நம்ம சேர்த்து இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரசப்பொடி செய்ய போகிறேன். இதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறேன். அதில் பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5-6 வெந்தயம், 1 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லேசாக வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. ரசம் வைக்க நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து வைங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், தட்டின பூண்டு 2 பல்லு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் நறுக்குன தக்காளி சேர்க்கலாம். ரசத்துக்கு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை, இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சமையல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கு, இதில் 1/2 கப் புளி கரைசல் ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்து கிண்டுங்க. அடுத்து 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ரசம் வாசனை அருமையாக இருக்குங்க. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நான் நெய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. தக்காளி ரசம் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. நல்ல கமகமான தக்காளி ரசத்தோட வாசனை அசத்துதுங்க. இது நீங்கள் ரைஸ் வச்சு கொஞ்சம் வாழைக்காய் ஃப்ரை இல்லைனா கோக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கப்பில் ஊற்றி நல்ல சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள்.